ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 24 வந்து பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் சிறப்பு சுருக்கங்கள். சிறப்பு சுருக்கங்கள் மொத்தம் 4 பகுதிகள் இருக்குங்க. நம்ம ஒரு சாப்டரில் ஒரு பகுதிகளாக நம்ம வந்து பார்ப்போம். சிறப்பு சுருக்கங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சுருக்கங்கள்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அடிக்கடி வர வார்த்தைகள் ஈஸியாக எழுதுறதுக்காக நம்ம சுருக்கி வந்து எழுதுவோம். ஆரம்ப உயிர்க்குறிகள் ஒமிஷன் பண்ணி எழுதுவோம். அதுக்கப்புறமா சில மெய்யெழுத்துக்கள் ஒமிஷன் பண்ணி எழுதுவோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக. அப்படி நம்ம எழுதுறதுன்றது பார்த்த உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அடிக்கடி வர வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் சில வார்த்தைகள் ரொம்ப லென்த்தாக இருக்கும். சில வார்த்தைகள் வந்து எழுதுறதுக்கு வாட்டமாகவே வந்து இருக்காது. அதனால் சில பேசிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை சுருக்கி எழுதலாம். அதெல்லாம் என்னன்றது தான் நம்ம சிறப்பு சுருக்கங்கள் டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அறிவு வளர்ச்சி. இந்த வேர்டு எடுத்துக்கோமே. இந்த வேர்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அறிவுன்றது வாழ முடியுது, வளர்ச்சின்றது வாழ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி 2 வா இருக்குங்க இல்லையா? இதில் ஒரு வா மட்டும் எழுதுவாங்க. இப்போது அறிவு எழுதிட்டு வளர்ச்சியில் இந்த வா ஒமிஷன் பண்ணிடுவாங்க. வளர்ச்சி. ஓகே, மொதல் வார்த்தையில் வர கடைசி மெய்யெழுத்தும் இரண்டாவது வார்த்தையில் வர ஆரம்ப மெய்யெழுத்தும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்துல எதுனா ஒன்று எழுதிக்கலாம். ஓகே, இங்கே வந்து வா வந்து ஒமிஷன் பண்ணி எழுதுன மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பிரதான நோக்கம். இதுலையுமே நா அப்போ ஒரு நா மட்டும் எழுதுனா போதும். பிரதான அந்த ஸ்டோக் எழுதிட்டு நோக்கமுக்கு கம் மட்டும் எழுதுனா போதும். நோக்கம், பிரதான நோக்கம். இது ஒரு மெத்தடு. அடுத்து ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து அவுட்லைன் எழுதுறோம் அப்படின்னா அந்த வார்த்தையில் இருக்கிற மெய்யெழுத்துக்கள் எழுதுவோம், உயிரெழுத்துக்கள் வந்து குறிப்போம் மோஸ்ட் ஆஃப் தி டைம். கரெக்டுங்களா? சில மெய்யெழுத்துக்கள் எழுதவே இல்லைனாலுமே அந்த வார்த்தையை நம்மளால கரெக்டாக படிக்க முடியும். ஓகே, அதில் சில வார்த்தைகளை தாவை வந்து ஒமிஷன் பண்ணி எழுதினாலும் அந்த வார்த்தையை கரெக்டாக படிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இரண்டாந்தரம். இந்த வேர்ட் நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா இ ரெண்டாம் த ர இம் இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இப்படி எழுதுறது ஒரு மாதிரி இருக்குங்க இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் ஒமிஷன் பண்ணி எழுதலாம். இரண்டாந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எழுதுறதுமே வாட்டமா இல்லை. அதனால இதுல இருக்கிற தா ஒமிஷன் பண்ணிடுவோம். இரண்டாந்தரம். இதுல என்ன பண்ணியிருக்கோம்? தாவை ஒமிஷன் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், படிக்கவும் முடியும். இரண்டாந்தரம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாவை ஒமிஷன் பண்ணி எழுதலாம் தேவையான இடத்துல. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், உச்சந்தலை. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. உச்சந்தலை. இந்த பெரிய சுழி இந்த குறிக்குது, தா நம்ம வந்து எழுதல. ஓகேங்களா? அடுத்து நெடுந்தலைப்பு. இதுலையுமே தாவை வந்து ஒமிஷன் பண்ணிடுவோம். எப்படின்னா நெடுந்து வரைக்கும் எழுதியிருக்கோம், லைப்புக்கு எல்லு பி, நெடுந்தலைப்பு. வேகமாக எழுதுறப்ப நெடுந்தலைப்பு இப்படி நம்ம வந்து எழுதுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தாவை ஒமிஷன் பண்ணி எழுதலாம். அடுத்து இஸ்தாக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நீண்ட சுழி வந்து எழுதுவோம். சில இடத்துல நீண்ட சுழி எழுதுறது வாட்டமாக இருக்காது. அதனால இதில் இருக்கிற தாவை வந்து ஒமிஷன் பண்ணிடுவாங்க. தா ஒமிஷன் பண்ணிட்டோன்னா இருக்கிறது இஸ்ஸு மட்டும்தான். இஸ்ஸுக்கு நம்ம வந்து சுழி எழுதுவோம் நடுவில். கரெக்டுங்களா? எக்ஸாம்பிளுக்கு மனஸ்தாபம். இந்த வார்த்தை பாருங்க, மனஸ்து பம் இப்படி தான் நம்ம வந்து நார்மலாக எழுதுவோம். கரெக்டுங்களா? இதில் இப்போ அந்த தாவை ஒமிஷன் பண்ணி எழுதுறப்ப இன்னும் ஈஸியாக எழுத முடியும். மனஸ்தாபம். ஓகே, இந்த மாதிரி நீண்ட சுழி நடுவில் எழுத முடியாதப்ப வெறும் சுழி மட்டும் போட்டுக்கும். அப்படி போட்டுக்கிட்டு நம்ம மனஸ்தாபம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருவோம். இந்த மாதிரி தாவை ஒமிஷன் பண்ணி எழுதலாம். அடுத்து இந்த நா ஒமிஷன் பண்ணி எழுதுறது. இதுவுமே இஸ்தாக்கு அப்புறமா நம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் வந்து ஒமிஷன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சமஸ்தானம். இந்த வேர்டு பாருங்க, சமஸ்து இப்படி எழுதிடுவோம். இப்போ நான் எழுத முடியாது இந்த இடத்துல, ஆனால் வெறுமனே இம்மு மட்டும் எழுதலாம் அப்படி சுழி போட்டுக்கிட்டு. அப்போ நம்ம இந்த இடத்துல நான் வந்து ஒமிஷன் பண்ணி எழுதுறோம். சமஸ்தானம். இல்லைன்னா இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும், சமஸ்தானம். இது நல்லா இல்லை பாருங்க, எழுதுறதுக்கும் வாட்டமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எழுதுறப்ப அதில் நான் ஒமிஷன்ஸ் ஆகுது. அடுத்து இழு எங்கெல்லாம் ஒமிஷன் பண்ணி எழுதுறாங்கன்றதை பாருங்க. மகிழ்ச்சி.
இதை நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம்னா ம கி இழ் சி. இதில் இந்த இழு ஒமிஷன் பண்ணி எழுதினாலும் நம்மளால் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடியும். ஓகே, இழு எழுதுறதுக்கு வாட்டமாக இல்லை, அது இல்லைனாலும் கரெக்டாக படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இழு ஒமிஷன் பண்ணி எழுதலாம். அடுத்து நெகிழ்ந்து. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்குமே நே கி இந்து நெகிழ்ந்து, நம்ம நெகிந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஆனால் படிக்கிறப்ப நெகிழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுறோம். ஓகேங்களா? அடுத்து இன்கோக்கி வச்சு சில சுருக்கங்கள் வந்து இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி இன்கோக்கி தானுக்கு யூஸ் பண்ணுவோம். இது அங்கு, அதிலே இன்கோக்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்குதான், ப்ரீவியஸாக படித்தது. அதுன்றதை இப்படி எழுதுவோம். அதுலேயே என்கோக்கி எழுதுனா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. தானுக்கு மட்டும் இல்லாமல் கொண்டு, இதுக்குமே நம்ம வந்து நாக்கோக்கி வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு உட்கார்ந்து கொண்டு, இது எப்படி எழுதுறோம் பாருங்க. இதில் கொண்டுக்கு நம்ம நாக்கோக்கி வந்து யூஸ் பண்ணுவோம். உட்கார்ந்து எழுதியாச்சு, கொண்டுக்கு நாக்கோக்கி. ஒத்துக்கொண்டு, இதுலையுமே ஒத்து ஸ்டோக் எழுதிட்டு கொண்டுக்கு நாக்கோக்கி எழுதுறோம். இந்த மாதிரி தானுக்கு மட்டும் இல்லாமல் கொண்டுக்குமே நம்ம வந்து நாக்கோக்கி வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து அந்த அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி தனிக்குறி சொற்களை எழுதுவோம். அந்த புறம், இப்படி வரப்ப நம்ம இப்படி தனியாகவும் இப்படி ஸ்டோக் எழுதலாம், அந்த புறம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா தனிக்குறி சொற்கள்ல அந்த எப்படி எழுதுறோமோ அதை எழுதிட்டு புறம் ஸ்டோக் இப்படியே எழுதிக்கலாம். அந்த புறம், அந்தரம், அந்த ரம். ஒன்றியம், ஒன்றுன்றதை இப்படி எழுதுவோம். எம்னு வரப்ப யா, அதில் மாசுழி, ஒன்றியம் இப்படி எழுதலாம். தனியாகவும் எழுதலாம். இந்த மாதிரி தனிக்குறி சொற்களோட சேர்ந்து வரப்ப நம்ம அதையும் சேர்த்து எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம கடினம், இதை எப்படி எழுதுவோம்னா காடி நம் சுழி வந்து எழுதிடுவோம். நாக்கோக்கி இருக்கிற சைடில் சுழி எழுதணும் அப்படின்னா அது நம் சுழின்னு சொல்லிட்டு. சிக்கனம், சிக்க நம் இப்படி வந்து எழுதுவோம். நம்முக்கு நம்ம இந்த மாதிரி சுழி எழுதுவோம். கரெக்டுங்களா? இந்த நம் சுழி இந்த நம்முக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பணம் அப்படின்னு வரப்ப ப நம் இப்படியே வந்து எழுதிக்கலாம். இப்படி எழுதினாலும் கரெக்டு தான். சுருக்கி எழுதுறப்ப இப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பணம். காரணம், காரணம் இப்படியே எழுதலாம், இல்லைன்னா காரணம் இப்படியே வந்து எழுதலாம். ஓகேங்களா? ரெண்டு நம்முக்குமே நம்ம நம் சுழி வந்து எழுதலாம். இப்படி எழுதுறப்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. நம்ம சுருக்கி எழுதுறப்ப ஆரம்ப உயிர்க்குறிகள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்தோ, தேவைப்படலைன்னா விலக்கியோ வந்து எழுதலாம். இல்லைனா வேறுபடுத்தி காட்டுறதுக்கு சேர்த்தோ விலக்கியோ வந்து எழுதி காட்டலாம். அதே மாதிரி தேவையான மெய்யெழுத்துக்கள் மட்டும் எழுதுறப்ப நம்மளால் வந்து ஈஸியாக வந்து எழுத முடியும். ஏன்னா அப்படி எழுதுறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். ஓகேங்களா? இஷ்டத்துக்கு நம்ம வந்து இது வேணாம் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இந்த சாப்டரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற மாதிரி சில மெய்யெழுத்துக்கள் ஒமிஷன் பண்ணி எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? தென் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 73, 74, 75, 76, 77, 78 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பயிற்சி 73, 74, 75, 76 இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த பயிற்சிகளுமே வந்து தனியாக வந்து பார்க்கலாம். பயிற்சி 77, 78 பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. மினிமம் 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.